பண விநியோக குற்றச்சாட்டினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ள அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சை தொகுதி தேர்தலில் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வதை விட தேர்தல் விதிகளை மீறிய கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இரண்டு கட்சிகளும் 2 தொகுதிகளிலும் பணம் விநியோகம் செய்யத்தான் போகிறது. ஆகவே வேட்பாளர்களை உடனடியாக தகுதி நீக்கம் செய்வதற்கு இப்பொழுது உடனே வழி இல்லை. ஆனால் கட்சிகளை டீரெகனைஸ் அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கு இன்னும் இதை தீவிரமாக செயல்படுத்தக்கூடிய விதத்திலே சட்டப்படியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு அவ்விதத்தில் செய்தால்தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவல நிலையை போக்க முடியும். இதைத் தொடர்ந்து மதிமுக அவைத் தலைவர் திருப்பூர் துரைசாமி தலைமையில் உயர்நிலைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் வைகோ, துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது.